of the mean kinetic energy possessed by the particles that form an object. Temperature is measured using thermometer. Thermometer was discovered by Galileo Galilei, and there are 3 types of thermometer. One is glass mercury thermometer. In that glass mercury thermometer, the used liquid is mercury. The property used to read temperature is the expansion of liquid, the expansion of mercury. Why we have selected mercury is it has a uniform expansion. It is being liquid for over a wide range of temperature, and it is also a good thermal conductor. Okay. And after that, விளங்குதில்லையா? என்ன விளங்குதில்ல? சேம் இதுதான் ethyl alcohol made ஆகி இருக்க போகுது. இது very low temperatures பண்றோம். ஏன் ethyl alcohol select பண்ணிருக்கோம்னா it is also a good thermal conductor and it has a uniform expansion over a wide range of temperature. Because alcohol is colorless, we will color it. We will color it to observe clearly. In digital thermometers, we can read the readings directly. So in digital thermometer, the property we are using is electrical property like resistance. After the temperature scale, 3 units irukka podu: Celsius, Fahrenheit, Kelvin. Adula SI unit Kelvin. Okay, adula than absolute 0 irukku. Okay, so அடுத்தது நீங்க பார்க்க போறது நாங்க செல்சியஸ்க்கு கெல்வினுக்கு இடையில இருக்கிற ஸ்கேல் பார்த்தோம். ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். செல்சியஸை நீங்க கெல்வினா மாத்துறதுக்கு you have to increase it by 273. You have to add 273 with Celsius value so that your answer will be 300 odds. Okay, 273 oda நீங்க எதை add பண்ணாலுமே அது உங்களுக்கு செல்சியஸ் எட் பண்ணா உங்களுக்கு கெல்வினை தரும். அதே கெல்வினை செல்சியஸா மாத்த கெல்வின்ல இருந்து 273 நீங்க கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்னத்தை தர போகுது? செல்சியஸ் தரும். ஓகே, சோ இன்னைக்கு நாங்க ஹீட் பார்க்க போறோம். இப்ப நாங்க பார்க்க போறது ஹீட். ஓகே, உங்களுக்கு ஸ்கிரீன் விளங்குறது முக்கியம் இல்ல, விஷயம் விளங்குனா ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்ன எடுத்திருக்காங்கன்னு சொன்னா என்னது ஒரு 2 வெசல் எடுக்கிறாங்க. ஒரே மாதிரியான ஐடென்டிக்கல் வெசல்ஸ் எடுத்து ரெண்டுலயுமே ஒரே அளவு வாட்டர் நிரப்பி ரெண்டுலயும் தெர்மோமீட்டர் வச்சு ஒரு 2க்கும் கீழே பன்சன் பர்னரை வச்சு ஒன்னு லைட் பண்ண இல்ல, இன்னொரு பன்சன் பர்னரை லைட் பண்றாங்க. ஒரு பன்சன் பர்னரை பத்துறாங்க, இன்னொரு பன்சன் பர்னரை பத்த இல்ல. ஓகேயா? அப்படி இருக்கல how Kelvin find? Can you please unmute and ask your doubt? Look now. நாங்க பன்சன் பர்னரை பத்துறோம், இன்னொன்னு so you will see what is the observation you make here is in one beaker, அதாவது லைட் பண்ணாத பீக்கர்ல, இந்த பன்சன் பர்னர் ஆஃப் ஆயிருக்கிற பீக்கர்ல thermometer there will be no any changes, but in the thermometer of which there is light and okay burner வந்து லைட் ஆகிக்கிட்டு இருக்கிறது, பத்தி இருக்கிறதுல வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும், இன்க்ரீஸ் ஆகுறது எங்களுக்கு ஒப்சர்வ் பண்ண இயலுமா இருக்கும். ஓகே, ஸோ அது அவங்க சொல்லியிருக்காங்க டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்ட், ஃபிகர் 9.8a. அது 9.8b தான் அந்த லைட் பண்ற செட்டப். அதுல வந்து இட் இன்க்ரீசஸ் கிராஜுவலி, அது இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்ப ஓகே நான் கிறுக்கிறது விளங்குது உங்களுக்கு. உங்களுக்கு இப்ப இதுல ஒரு விஷயம் தெரியும். நார்மலா நான் கதைக்கிறேன். 2 பீக்கர் வச்சிருக்கீங்க. ஒரு பீக்கர்ல நீங்க நெருப்பு பத்த இல்ல, அடுப்புல வைக்க இல்ல, சரியா? இன்னொரு பீக்கரை அடுப்புல வச்சிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு யூஸ்வலாவே தெரியும், ஒண்ணுல டெம்பரேச்சர் மாறாது. தெர்மோமீட்டர் வச்சு பாத்தீங்கன்னா இன்னொன்னுல டெம்பரேச்சர் அப்படியே கூடிக்கிட்டே போகும். அப்ப உங்களுக்கு தெரியுது இந்த கூடிக்கிட்டே போற பீக்கர்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, ஏதோ ஒண்ணு டிரான்ஸ்பர் ஆகிருக்கு, ஏதோ ஒண்ணு இந்த அடுப்புல இருந்து அதுக்கு வந்திருக்கு.
ஓகே, அதுதான் என்ன அந்த ஏதோ ஒண்ணுன்ற அதுதான் ஹீட். அங்க இந்த வார அந்த எனர்ஜி தான் heat. So something has transferred from the candle flame to the water, and therefore as a result of that the temperature has been increased. So heat has transferred, something in a heat. Therefore the energy transfers from one object to another as a result of temperature difference existing between the two objects is known as the heat. ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில இருக்கிற டெம்பரேச்சர் டிஃபரன்ஸால ஒரு எனர்ஜி ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா அந்த எனர்ஜியோட ஸ்பெஷலான பேர் தான் ஹீட். ஸோ வாட் இஸ் ஹீட்? ஹீட் இஸ் an energy that transfers from one object to another as a result of temperature difference existing between those two objects. அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸுக்கு இடையில டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ்சேஞ்ச் ஆகுற எனர்ஜியை தான் ஹீட்னு சொல்லுவோம். ஓகே, இது கிளியரா உங்க எல்லாருக்கும்? In the definition itself, the heat has mentioned as something that gets transferred. Okay, heatன்றது ஒரு எனர்ஜி, அது டிரான்ஸ்ஃபர் ஆகுற எனர்ஜி. ஓகே, இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிற எனர்ஜிக்கு தான் ஹீட். அப்ப அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருந்தா ஹாட்ல இருந்து கோல்டான ஆப்ஜெக்ட்டுக்கு ஹீட் என்ன செய்யும், போவோம். ஹாட்டான ஆப்ஜெக்ட்ல ஹீட் எனர்ஜி கூட, கோல்டான ஆப்ஜெக்ட்ல ஹீட் எனர்ஜி குறைய, கூட இருக்கிறவரு குறைய இருக்க ஆளுக்கு கொடுப்பாரு, ஹீட் எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு. அப்படி அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி ரெண்டு பேரும் ஒரு அவரேஜா ஒரு டெம்பரேச்சர் அடைவாங்க. அதை நாங்க தெர்மல் ஈக்விலிபிரியம்னு சொல்லுவோம். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு 50 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கு 30 டிகிரி செல்சியஸ்ல. இப்ப டெம்பரேச்சர் யாருக்கு கூடன்னா அந்த ஏக்கு 50 டிகிரி செல்சியஸுக்கு, டெம்பரேச்சர் குறைய 30 டிகிரி செல்சியஸ்க்கு. ஸோ 50 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 30 டிகிரி செல்சியஸுக்கு ஹீட் போகும். ஓகே, ரெண்டு பேர்லயும் டெம்பரேச்சர் ஒரே மாதிரி ஆகுற வரைக்கும் ஹீட் போகுது. ஸோ 50ல இருந்து 30க்கு போயிட்டு ரெண்டு பேருமே ஒரே டெம்பரேச்சரை அடைவாங்க. இப்ப இவர் 10 டிகிரி செல்சியஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காருண்டா இவர் 40 டிகிரி செல்சியஸ் ஆகுவாரு, இவரும் 40 டிகிரி செல்சியஸ் ஆகிடுவாரு. அப்ப ரெண்டு பேரும் டிரான்ஸ்ஃபர்ல ஒரு இடத்துல ரெண்டு பேருக்கும் சேம் டெம்பரேச்சர் வரும். இந்த இடத்த நாங்க சொல்ல போறது தெர்மல் ஈக்விலிபிரியம். இந்த இடத்துக்கு பேர் தெர்மல் ஈக்விலிபிரியம். ஓகே, so please hold on. Adan is going on here. நல்லா கேட்டுக்கோங்க. ஹீட்ன்றது ஒரு எனர்ஜி, அது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருந்தா டிரான்ஸ்ஃபர் ஆகிற எனர்ஜி. கூட இருக்கால இருந்து தான் குறைய இருக்காளுக்கு பாரு. சரி, இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நேரத்துக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் நடக்கும்னு சொன்னா ஒரு காமனான டெம்பரேச்சரை அச்சீவ் பண்ண வரைக்கும். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் 50ல இருக்கு, இன்னொரு ஆப்ஜெக்ட் 30ல இருக்கு டிகிரி செல்சியஸ். ஸோ 50ல இருக்கிற ஆளுக்கு தான் ஹீட் எனர்ஜி கூட. அப்ப அவரு தான் ஹீட்டை ரிலீஸ் பண்ணுவாரு. இவருக்கு கூலானால கொஞ்சம் காமனான டெம்பரேச்சர் 40 அடைஞ்சிட்டாங்க. இப்ப இவர் 10 டிகிரி செல்சியஸ் அனுப்பி இருந்தா அது 30ல இருந்து 40 ஆகிரும், இது 50ல இருந்து 40 ஆகிரும். இப்ப இவங்க ரெண்டு பேருமே காமனான ஒரு டெம்பரேச்சரை அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு ஹீட் ஃப்ளோ என்ன ஆகாது, ஹீட் ஃப்ளோவே ஆகாது, ஆனா ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்காது. சரி, இந்த இதை நாங்க சொல்லுவோம் தெர்மல் ஈக்விலிபிரியம். இந்த இடத்துல ஸ்டேட் நாங்க சொல்றது ஈக்விலிபிரியம். ஓகே, is this thing clear with you all? Yes. இது clear ஆ இல்ல? So let me continue. So what happens? Heat transfers from a body at a high temperature to body at lower temperature. High temperatureல இருக்கிற இதுல இருந்து லோ டெம்பரேச்சருக்கு தான் என்ன செய்ய போகுது, ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்புறம் என்ன நடக்கும், லோவர் டெம்பரேச்சர் body of the low temperature increases. அதனால body of the energy that transfers. Okay, so heat will transfer from a body with higher temperature. ஒரு body high temperatureல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து
லோவர் டெம்பரேச்சர்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். Heat transfer occurs from a body at high temperature to a body at lower temperature. As a result, இதனால the body at lower temperature, the temperature increase ஆகும். The temperature of body at lower temperature will increase. At the same time, இவர் லூஸ் பண்றாரு, ஹீட்டை இவர் கொடுக்குறாரு. ஓகே, so temperature of the body at high temperature will decrease, and both of them, okay, the body at high temperature, the body at lower temperature will come to a common temperature. They will reach a common temperature, and this state is known to be thermal equilibrium. In the state தான் thermal equilibrium நாங்க சொல்லுவோம். Okay, heatன்றது எனர்ஜி. எனர்ஜியை நாங்க எந்த யூனிட்டால மெஷர் பண்ணுவோம்? நார்மலாவே joules ala. Again, heat is an energy, so it is measured using joules. The unit of heat is also joules because it is an energy. Okay, இது இல்லாம thermal energy measure பண்றதுக்கு calories என்ற யூனிட்டை யூஸ் பண்ணுவாங்க. நாங்க ஃபுட்ல இருக்கிற எனர்ஜி எல்லாம் மெஷர் பண்றது கலோரியால தான். என்ன கலோரி கூடினது, கலோரி குறைஞ்சது, அந்த மாதிரி. ஸோ லைக் வைஸ் thermal energy measure பண்ற இன்னொரு யூனிட் வந்து கலோரி, ஆனா இன்டர்நேஷனல் யூனிட் வந்து ஜூல். இப்ப நாங்க சில விஷயங்கள் பார்க்க போறோம். ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகே, கெப்பாசிட்டினா என்னன்றத பார்க்க முன்னுக்கு இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி. சரியா? 3 பீக்கர் எடுக்கிறாங்க. 3 ஒரே அளவு இருக்கிற பீக்கர், இல்லாட்டி 3 ஒரே அளவு இருக்கிற ஒரு வெசல் ஒண்ணு எடுக்கிறீங்க. ஒரு கப் ஒண்ணு, இல்லாட்டி கப்புனா சூடாக்கக்கூடிய மாதிரி ஒரு கப் ஒண்ணு எடுக்கிறீங்க. எடுத்து எல்லாத்துக்குமே ஒரே அளவு, ஓகே, எல்லாத்துக்குமே ஒரே அளவு. இப்ப நீங்க வாட்டர் எடுத்தீங்கன்னா வாட்டரோட அளவுக்கே கோகனட் ஆயில ஊத்துவீங்க. ஓகே, ஒண்ணுக்கு வாட்டர், இன்னொரு வெசலுக்கு கோகனட் ஆயில். ஸோ வாட்டர் இருக்கிறதுனா வெசல் ஏண்டு எடுக்கிறேன், கோகனட் ஆயில் இருக்கிறதுனா வெசல் பீண்டு எடுக்கிறேன். 3ஆவது ஒரு வெசல் எடுத்தோம் இல்லையா, அதுல at 2 times, சரியா, வாட்டரை விட 2 மடங்கான வாட்டர் எடுத்த அளவை விட 2 மடங்கு அளவு வாட்டர் எடுப்பீங்க. ஸோ சி வெசல்ல 2 times ஆஃப் வாட்டர் இருக்க போகுது. லைக் ஏல மாதிரியே 2 மடங்கு இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? எல்லாத்துலயுமே இனிஷியல் டெம்பரேச்சரை எடுப்பீங்க. இனிஷியல் டெம்பரேச்சர் ஆஃப் ஏ, பி அண்ட் சி சேமா தான் இருக்கும். மூணுமே ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கு. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? எல்லாத்துக்கு கீழையும் ஒரு பன்சன் பர்னரை வைப்பீங்க. வச்சு சரியா 5 நிமிஷம், எல்லாத்துக்கும் 5 நிமிஷம், 5 நிமிஷத்துக்கு 3 டிஃபரெண்ட் கேண்டில்ஸை வச்சு 3ஐயும் ஒரேடியா பத்தி ஒரேடியா 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணுவீங்க. இப்படி பண்ணிட்டு நீங்க பாக்கலாம் 5 நிமிஷம் கழிச்சு 3க்கும் நீங்க தெர்மோமீட்டரை போட்டு ரீடிங் எடுத்தீங்கடா, 3மே டிஃபரெண்டான ரீடிங்ஸ காட்டும். ஓகே, இப்ப இது படி சொல்லுங்க. என்னது கோகனட் ஆயில்? நார்மலாவே சொல்லுங்க, கோகனட் ஆயில் டக்குன்னு சூடாகுமா, வாட்டர் டக்குன்னு சூடாகுமா? ஓகே, வாட்டர். அப்ப இதுலயே கூட டெம்பரேச்சரை யாரு காட்டுவாரு? ஏயா, பியா, சியா? பி. ஓகே, அடுத்தது ரெண்டுமே வாட்டர் தான். சரி, ரெண்டுமே வாட்டர் தான். ஒண்ணுல வால்யூம் வந்து ஒரு 100 இன்னொன்னுல 200 மில்லிலிட்டர் மாதிரி இருக்கு. சோ சொல்லுங்க, அடுத்தது யாரு நல்லா நிறைய சூடாகி இருப்பாரு? பிக்கு அடுத்ததா யாரு நிறைய சூடாகி இருப்பாரு? குறையவா சூடாகி இருப்பாரு. அப்ப இந்த ஏயையும் பியையும் வச்சு நீங்க சொல்லலாம், ஒரே அளவு லிக்விட் எடுத்து, சரியா, ஒரே அளவுல லிக்விட் எடுத்து ஒரே அளவு ஹீட்டை கொடுத்து நீங்க ஒரே அளவு டெம்பரேச்சர்ல வச்சு நீங்க ஹீட் பண்ண கலையும். ரெண்டுமே சூடாகுன இது எப்படி இருக்கும்? டிஃபரெண்டா இருக்கு. ரெண்டுமே சூடாகுனது டிஃபரெண்டா இருக்கு.
அதே மாதிரி ஒரு மெட்டீரியல் வேற வேற மெட்டீரியல் எடுப்போமே, அதுக்கு காரணம் அவங்க 2 பேரும் வேற வேற ஆட்கள். ஒரு ஆள் வாட்டர், இன்னொரு ஆள் கோகோனட் ஆயில். சரியா? வாட்டரையே ஒண்ணுல நீங்க கூடவா வைக்கிறீங்க, ஒண்ணுல இன்னொன்னுல குறையவா வைக்கிறீங்க. அங்கனையும் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் என்ன செய்யுது, மாறுது. சரி, அப்ப ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு ஏற்பையும் ஒவ்வொரு அளவுக்கு ஏற்பையும் ஓகே, உங்களோட டெம்பரேச்சர் அந்த எவ்வளவு ஹீட் அது உறிஞ்சுது, எவ்வளவு டக்குன்னு ஹீட் ஆகுதுன்ற விஷயம் வந்து மாறுது இல்லையா? So can you understand that you are observing 3 different temperature? So when you consider A vessel and B vessel, they have, both of them have same volume. Both of them have same volume, but they are different because one is water, other one is coconut oil. Okay, அப்ப மெட்டீரியல் டிஃபரெண்ட் ஆகல ஹீட் ஆகுற வீதம் மாறுது. அதே மாதிரி ஒரே மெட்டீரியல் தான் வாட்டர், ஏலையும் சீலையும் இருக்கு, ஆனா அமௌண்ட் மாறக்கல, அமௌண்ட் கூட குறைய இருக்கக்கல ஹீட்டும் அதுக்கு ஏத்தாப்புலதான் எடுத்துப்படுது. சரியா? சோ இதுல இது உங்களுக்கு விளங்கணும். When the same amount of heat is supplied, even if you supply same amount of heat to different quantity of same substance, okay, வெவ்வேறு ஒரே அளவான ஒரே மாதிரியான ஆட்கள் வெவ்வேறு அளவுல இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க ஒரே அளவு ஹீட்டை கொடுத்தாலும் சரிதான், இல்ல சேம் குவான்டிட்டி ஒரே அளவுல டிஃபரெண்டான ஆட்கள் எடுத்து ஹீட்டை கொடுத்தாலும் சரிதான், டெம்பரேச்சர் ரைஸ் இஸ் டிஃபரண்ட், டெம்பரேச்சர் மாறுறது டிஃபரெண்டா இருக்க போகுது. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் டியூ டு தேர் ஹீட் கெப்பாசிட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் என்ன, ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, த அமௌண்ட் ஆஃப் ஹீட், த அமௌண்ட் ஆஃப் ஹீட், ஹீட் கெப்பாசிட்டி இஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட். என்னத்துக்கு தேவைப்படுற அமௌண்ட் ஆஃப் ஹீட்ண்டா, that is required to increase the temperature of an object. ஒரு ஆப்ஜெக்ட் டெம்பரேச்சரை கூட்டுறதுக்கு தேவைப்படுற ஹீட் by 1 unit. ஒரு யூனிட்னால increase. இப்ப நான் அதை சொல்றேன், ஸ்கிரீன் இப்ப விளங்குதா? ஓகே, நான் கீழ ஆப்ஜெக்ட் சொல்றதுக்கான இப்ப 10 டிகிரி செல்சியஸ், அந்த ஆப்ஜெக்ட் இப்ப 10 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. இந்த 10 டிகிரி செல்சியஸ் 11 டிகிரி செல்சியஸ் ஆக்கணும்டா நீங்க ஹீட் கொடுக்கணும் இல்லையா? நீங்க அதை ஹீட் ஆக்கணும். ஒரு ஆப்ஜெக்ட் டெம்பரேச்சரை கூட்டணும்னா ஹீட் ஆக்கணும். 1 டிகிரி செல்சியஸ் கூட்டிருக்கு, சரியாமா? ஒரு ஆப்ஜெக்ட் 10 டிகிரி செல்சியஸ் ஆப்ஜெக்ட், இதை நீங்க 11 டிகிரி செல்சியஸ் ஆக்கணும்னா அதுக்கு ஒரு உரிய எவ்வளவு சரி ஒரு ஹீட் தேவைப்படும் தானே. 10 11 1 டிகிரி செல்சியஸால கூட்டுறதுக்கு குறிப்பிட்ட அளவு ஹீட். அப்படி தேவை, அதே அளவு ஹீட் தான் தேவை. 1 டிகிரி செல்சியஸ் கூட்டுறதுக்கு ஒரு 30 ஜூல் தேவைன்னு சொன்னா 2 டிகிரி செல்சியஸ் கூட்டுறதுக்கு 60 ஜூல் தேவை. அப்ப 1 டிகிரி செல்சியஸ் இல்லாட்டி ஒரு யூனிட் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸால ஒரு ஆப்ஜெக்ட் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற ஹீட்டுக்கு கொடுக்கிற பேர் தான் ஹீட் கெப்பாசிட்டி. So what is heat capacity? Can you explain, Zakia? The joules per Kelvin. That means for 1 Kelvin difference, amount of joules. எவ்வளவு ஜூல் கொடுக்கணும்ன்றத heat capacity எல்லாம் mention பண்றோம். So the unit of heat capacity is joules per Kelvin. Again, இதை நாங்க இன்னொரு விதத்திலையும் சொல்லலாம், ஜூல்ஸ் பர் டிகிரி செல்சியஸ். அதாவது 1 டிகிரி செல்சியஸுக்கு எத்தனை ஜூல்ஸ் தேவை? So joules per degree Celsius. So SI unit of heat capacity is joules per Kelvin. Another unit is joules per degree Celsius. Okay. In the heat
கெப்பாசிட்டியை நாங்க காட்ட யூஸ் பண்ற சிம்பல் வந்து capital C. Heat capacity of a substance is indicated by the symbol capital C. Capital C யூஸ் பண்ணுவோம். இப்ப நாங்க பார்க்க போறோம் specific heat capacity. Remember, can you please tell me the specific? Teacher, voice struck ஆகுது. Okay, is that clear? teacher. Clear. Okay, so specific heat capacity. Before going to specific heat capacity, if you can remember, Saja